ஆமா வெளியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா, கொஞ்சம் கூட வரையா? கீதா கூட கூட்டிட்டு போயிட்டு வா. அவ நல்லா படிச்சவா, நல்லா செலக்ட் பண்ணுவா. அப்புறம் அதுவும் இல்லாமல் நல்ல வசதியான வீட்டுக்குள்ள நாத்தனார் நீ கேட்டா வாங்கி தராமையா போயிருப்பா. அதனால நீ கூட போயிட்டு வா. வா, நான் வேணா அவகிட்ட சொல்றேன். கீதா உன்னை பக்கத்தை வந்தமா, எங்க போயிட்டு இருக்கிற? அத்தை நான் வெளியே ஷாப்பிங் கிளம்பிட்டேங்க அத்தை. நல்லதா போச்சு, அண்ணி கூட ஷாப்பிங் போறேன் தான் சொன்னேன். நான் உன்னை கூட்டிட்டு போனேன், அவளே கூட்டிட்டு போயிருமா? இல்லத்தை நானும் அவரு பைக்ல போலான்னு இருக்கிறோம். லேட்டானா நாங்கள் 2 பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோங்க அத்தை. இல்லம்மா நீ கீதா கூட்டிட்டு போ, லேட்டானா 2 பேரும் ஆட்டோ வச்சு நைட்டு வீட்டுக்கு வந்துருங்களேன். இல்லங்க அத்தை, எங்க அம்மா வர சொன்னாங்க, நான் போகணும் போல இருக்குது. அதனால நாங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கே போயிருவோங்க அத்தை. நீங்க வேணா அண்ணி கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி நான் போயிட்டு வரேன். பெருமை பேசுனேன், சரியான திமிர பத்தியா இவளுக்கு? வாயை மூடிட்டு இரு, அவ காதுல விழுந்துற போது. சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம். நானே உன் கூட வரவா? எங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்க சரியான காமெடி ஒன்று நடந்ததுங்க. ஏன் என்னாச்சு? கீதா ஷாப்பிங் பண்ணாங்களா, அப்போ உங்க அக்காவை எப்படியாவது அவங்க கூட தாட்டி அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்தாலும் செலவு மிச்சமான உங்க அம்மா பார்த்தாங்க. அவ வசதியான வீட்டு பிள்ளையாச்சு, அதனால உசாராயிட்டு அவளும் உங்க தம்பியும் போறேன்னு சொல்லிட்டாங்க. லேட்டானா நாங்கள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அதனால உங்க மகளை நீங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. வசதியான மருமகன்னு தாங்குதாங்க. ஆனா எப்பயுமே வசதியா இருக்கிறவங்களும் சரி, படிச்சவங்களும் சரி உசாரா இருப்பாங்க. இந்த மாமியாருக்கு பருப்பெல்லாம் அவளுக்கிட்ட வேகாது. என்ன மாதிரி இல்லாத வீட்டுல இருந்தவ வேணா வாய் மூடிட்டு உங்க அம்மா சொல்றதுக்கும் உங்க அக்கா சொல்றதுக்கும் உங்க தங்கச்சியை தம்பி